ஃபினான்ஸ் தீவிரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். பொங்கல் முடிஞ்சு ஒரு லாங் லீவு அப்படி நானும் விட்டுட்டேன். நீங்கள் நான் விடலை. நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லாங் லீவுக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவில் மீட் பண்ணலான்னு ஒரு பிளானு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது, என்னென்னமோ நடக்குது மார்க்கெட்டில். மார்க்கெட் எப்படி இருக்குன்னு யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பல அன்சர்டனிட்டிஸ் நம்மளை சுற்றி இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் வந்து நிறைய ஸ்டாக்கில் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் 3 ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறோம். 3மே வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு. இந்த 3 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லையும் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் இதில் நான் மென்ஷன் பண்ணுற ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எந்த கம்பெனினா, டைம் டெக்னோபிளாஸ்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் செப்டம்பர் குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து 8.41 இருந்தது. இப்போது 11.66 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3.25% அவங்களுடைய ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டிஎஸ் உடைய ஹோல்டிங் 13.18 இருந்தது. 16.70 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3.53% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டைம் டெக்னோபிளாஸ்ட் அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங் ஒர்க்கு இவங்க பண்ணுறாங்க. அதாவது காம்போசிட் சிலிண்டர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்ஸ், அதுக்கப்புறம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சொல்யூஷன், இந்த மாதிரி நிறைய ஆயில் அண்ட் கேஸு, கெமிக்கல், ஃபுட்டு, லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பேக்கேஜிங் சொல்யூஷனை பண்ணுற கம்பெனி தான் இது. ஸோ இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் இருக்கும், ஜெர்ரி கேன்ஸ் இருக்கும், கோனி பேக் பைல்ஸ், ஹெச்டிபிஇ பைப்ஸ் இருக்கும், எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைசஸ், இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங் உள்ளே போனோம்னா காம்போசிட் ஐபிசிஸ், அதுக்கப்புறம் வந்து காம்போசிட் ப்ராடக்ட், எல்பிஜி, எல்என்ஜி, ஆக்சிஜனுக்கான ப்ராடக்ட் அந்த சிலிண்டரு, அதுக்கப்புறம் எம்ஓஎக்ஸ் ஃபில்ம்ஸ், இதெல்லாம் இருக்கும். ஹைடெக் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்கேஷர், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் சிலிண்டர் ட்ரோன், காம்போசிட் ஏர் டேங்க், இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து சர்வதேச அளவில் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆதித்யா பிர்லா கெமிக்கல் ஆரம்பிச்சு கார்கில், கோத்ரேஜ், எல்என்டி, லோரியல், ஷெல் கம்பெனி, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், பிடிலைட்டு, அதுக்கப்புறம் ஜூப்ளியன்ட், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், பெக்கர்ஸ், லாங்ஸஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் மட்டுமே 20 லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் அதர் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 11 கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பஹ்ரைன், ஈஜிப்த், யுனைடெட் ஸ்டேட்ஸ், மலேசியா, தாய்லாந்து, தாய்வான் அப்படின்ட்டு. ரீசெண்ட் டைமில் நடந்த ஒரு முக்கியமான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஇஎஸ்ஓ, அதாவது பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் வந்து இவங்களுக்கு ஹை ப்ரெஷர் காம்போசிட் சிலிண்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான அனுமதியை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான மூவாக இந்த கம்பெனிக்கு பார்க்கப்படுது. இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்குற கம்பெனி வந்து ஜம்னா ஆட்டோ. ஜம்னா ஆட்டோ கம்பெனி பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனி சஸ்பென்ஷன் சிஸ்டமில் ஒரு முக்கியமான கம்பெனி. கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கான சஸ்பென்ஷன் சிஸ்டம் தயாரிக்கிறதுல ஒரு முக்கியமான பிளேயர் தான் ஜம்னா ஆட்டோங்கிறது. ஸோ இந்த கம்பெனியோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். லீவ் ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங் அலைடு காம்போனன்ட்ஸ், லிஃப்ட் ஆக்சில் அலைடு காம்போனன்ட்ஸ், ட்ரெய்லர் மெக்கானிக்கல் சஸ்பென்ஷன், ட்ரெய்லர் எஸ்பிடி, பஸ் ஏர் சஸ்பென்ஷன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஓகே, அதாவது இன்றைக்கி இந்தியாவில் இல்லை மற்ற நாடுகளில் ஓடக்கூடிய ஹெவி வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கெல்லாம் இந்த கம்பெனி வந்து ஒரு பேக் போன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து லேட்டன் வியூ அனலிட்டிக்ஸ் லிமிடெட். இந்த லேட்டன் வியூ கம்பெனி வந்து அனலிட்டிக்ஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதாவது அனலிட்டிக்ஸ் கன்சல்டிங், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் இன்சைட்ஸ், அட்வான்ஸ்டு ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா இன்ஜினியரிங், டிஜிட்டல் சொல்யூஷன் அப்படின்னு நிறைய வேலைகள் இவங்க பார்க்குறாங்க. இந்த ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து 500 ரூபா இருக்கும் பொழுது நான் வாங்கினேன். வாங்கினதுலேருந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கே தவிர ஏறவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் வந்து அதுலேருந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா மேலே போயிருக்கோம். அன்னைக்கு நான் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்துருக்க மாட்டேன். அப்படி ஒரு நாள் நான் பார்த்தேன்னா வித்தரலாண்டா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கேன். ஆனால் அது ஏறவே இல்லை. இப்போ இன்னும் கீழே போயிட்டு 390 ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த கம்பெனியில் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் வந்து இப்போ ஸ்டேக் எடுத்திருக்காங்க. ஸோ ரீசன்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதான், ஜென்ரேட்டிவ் ஏஐனுடைய பைப்லைன் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதன் மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி தகவல் வந்திருக்கதா சொல்கிறாங்க. அதனால இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த கம்பெனியுடைய சிஎஃப்ஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, மோர் பிஸ்னஸ் ஆர் யூசிங் ஜென்னை நவ் அண்ட் தீஸ் பார்ட்னர்ஷிப் குட் லீட் டு பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ட்டு இருக்காரு. நிறைய பிஸ்னஸ்க்கு நாங்கள் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணுறோம். இது வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் இருக்காங்க. யூகேல இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க, சியாட்டில், டெட்ராய்ட் அப்படின்ட்டு அமெரிக்காவில் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ குரோத் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 2022 இருந்து
2025 வரைக்கும் ஏறுமுகமாக தான் இருக்குது, இறங்கு முகமாக இல்லை. அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து 2.17% இருந்ததை 3.72% தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 1.55%. டிஐஎஸ் வந்து 3.4லேருந்து 4.2% அவங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 0.8% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஜம்னா ஆட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.37% இருந்த எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் 5.20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2.83% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது டிஐஎஸ் ஹோல்டிங் வந்து 7.04ல இருந்து 8.07 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1.03% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த 3 கம்பெனிலுமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அந்த எஃப்ஐஎஸ் டிஎஸ் யாருங்கிறது நம்ம ஸ்க்ரீனர்ல தேடி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் டெக்னோபிளாஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்க எஃப்ஐஎஸ் வந்து டாசியன் டிஸ்கவரி மாஸ்டர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 1.11% இப்போ ரீசெண்டாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. டிஐஎஸ்குள்ள எட்டி பார்த்தோம்னா ஹெச்எஸ்பிசி மியூச்சுவல் ஃபண்ட், ஹெச்எஸ்பிசி ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 4.55% ஸ்டேக்கு. அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி ட்ரஸ்டி கம்பெனி 3.15 வச்சிருக்காங்க. டாடா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 3.48 வச்சிருக்காங்க. அப்புறம் 3P இந்தியா ஈக்விட்டி ஃபண்ட் 1.57% இருக்காங்க. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரஸ்டி லிமிடெட் வந்து 1.25% வச்சுக்கிறாங்க. அது டோட்டல் 16.7% ஹோல்டிங்கில் நான் இதை சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக இதை இன்க்ரீஸ் வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசி மியூச்சுவல் ஃபண்ட். ஜமுனா ஆட்டோவில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்க எஃப்ஐஎஸ் யார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அது கிடச்சிதுன்னா நான் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஐஎஸ்குள்ள எட்டி பார்த்தோம்னா ஐசிசி ப்ருடென்ஷியல் வந்து 4.71% செப்டம்பர் குவார்ட்டரில் உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளில போயிட்டாங்க. அடுத்தது ஐசிசி ப்ருடென்ஷியல் ஸ்மால் கேப் வந்து இப்போ ரீசெண்டாக 4.31% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. வேற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா மேனுலைஃப் மல்டி கேப் ஃபண்டுங்கிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 1.48% வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி லேட்டன் வியூலையும் எந்த எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில் வந்து கிடைக்கல. அது கிடைச்சது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் டிஏஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஆதித்ய பிர்லா சன்லைஃப் ட்ரஸ்டி பிரைவேட் லிமிடெட் 1.58% இப்போ ரீசெண்டாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க, அதாவது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி 1.38 இருந்திருக்கு, இப்போ 1.58 மாற்றிருக்காங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு கம்பெனியுடைய ரிசல்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் பார்ப்போம். டைம் டெக்னோபிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய செப்டம்பர் குவார்ட்டரில் 1511 கோடி ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 223 கோடி, 15% மார்ஜின் வந்து 14-15 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 117 கோடியா இருக்கு. ஆக்சுவலாக நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது 8500 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி. கரண்ட் பிரைஸ் 170 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வாரங்களில் ஹையஸ்ட் பிரைஸ் 249, இறங்குனது 153. இந்த ஸ்டாக் உடைய பி ரேஷியோ 20க்கு மேல இருக்கு, இண்டஸ்ட்ரி பி 21க்கு மேல இருக்கு, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ROCE 17க்கு மேல இருக்கு, ROE 14க்கு மேல இருக்கு, டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.22 இருக்கு. ஸோ கம்பெனியுடைய கடன் 684 கோடி, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 275 கோடி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வராது. ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜம்னா ஆட்டோடைய ரீசெண்ட் ரிசல்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 531 கோடி ரெவன்யூ, 69 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், 13% மார்ஜின் வந்து 13-14 திருப்பி 13 குறைஞ்சிருக்கு. 40 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. இந்த 40, 44, 50, 46 மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் 4600 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்கு. கரண்ட் பிரைஸ் 111 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்களில் 139, இறங்குனது 68. இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 25 இருக்கு, இண்டஸ்ட்ரி பி 27 இருக்கு, ROCE 20க்கு மேலே இருக்கு, ROE 19க்கு மேலே இருக்கு, டெட் 12.2 கோடி வச்சிருக்காங்க, டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.01 இருக்கு. இது எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் 103 கோடி வச்சிருக்காங்க. ஃபைனலாக லேட்டன் வியூ கம்பெனி நம்ம பார்த்தோம்னா ரீசெண்ட் ரிசல்ட் 258 கோடி ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 56 கோடி, 22% ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்கு. மார்ஜின் 24, 22, 21 அப்படின்னு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட் 46 கோடியா இருக்கு. ஸோ லேட்டன் வியூ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேப் வந்து 8100 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. கரண்ட் பிரைஸ் 390 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வார ஹையஸ்ட் பிரைஸ் 518, இறங்குனது 340. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 42 அந்த ரேஞ்சில் இருக்கு, இண்டஸ்ட்ரி பி 24 இருக்கு, அது ஹையஸ்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 15க்கு மேலே இருக்கு, ROE 11க்கு மேலே இருக்கு, ஆவரேஜ் தான் ROE பொறுத்த வரைக்கும். அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.02 இருக்கு. கடன் எவ்வளோன்னு எட்டி பார்த்தோம்னா 25 கோடி வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 115 கோடி இருக்குது, ப்ளஸில் தான் இருக்குது. இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கலாம், இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பத்திரம் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச்.